வணக்கம். ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத சிறுமியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. இதுதான் இந்த கை கொடுத்த தெய்வம் அப்படிங்கிற திரைப்படத்தோட கதை, கரு, சாராம்சம் எல்லாமே. அதான் மேட்ரு. கை கொடுத்த தெய்வம்ங்கிற அந்த சிவாஜி, எஸ்எஸ்ஆர், கேஆர் விஜயா, சாவித்திரி அம்மா நடித்த இந்த கை கொடுத்த தெய்வம் படத்தினுடைய கதை கரு இதுதான். வெளி மாநிலத்துக்கு போயிருக்கிற சிவாஜியும் எஸ்எஸ்ஆரும் அங்கே சந்திச்சுக்குவாங்க, நண்பர்கள் ஆயிடுவாங்க. அதற்கு பிறகு அவரை பற்றிய, அவருடைய குடும்பத்தை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையுமே எஸ்எஸ்ஆர் சொல்ல மறுப்பார், மறைப்பார். அதற்கு இடையில அதே ஊர்ல அங்க வேலை பார்க்கிற கேஆர் விஜயாவுக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் காதல் ஏற்படும். அந்த காதலை சிவாஜி கணேசன் தான் நிறைவேற்றி கல்யாணமா மாத்தி கொடுப்பார். அப்படி கல்யாணம் ஆக்கி தரும்போது அவங்களுக்குள்ளார இருக்கிற பந்தம், நண்பன் சிவாஜிக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் இருக்கிற நட்பு, எல்லாருமே ஒரே வீட்டில் இருப்பாங்க. அதாவது எஸ்எஸ்ஆரும் மனைவி கேஆர் விஜயாவும் வீட்டில் இருப்பாங்க. அதே வீட்டில் தன்னுடைய நண்பனை வச்சிருப்பாரு எஸ்எஸ்ஆர். சிவாஜி அப்படி இருப்பார். ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்க. அப்படி வேலை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் சிவாஜிக்கும் கேஆர் விஜயாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபடும். அப்படியான பேச்சு அலுவலகம் முழுக்க வந்துக்கிட்டே இருக்க இதை சிவாஜியால் தாங்க முடியாது. ஆனால் எஸ்எஸ்ஆருக்கு இந்த விஷயம் தெரியும் போது அதை எதையுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டார். யாரோ ஒருத்தங்க ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக நம்மளுடைய விஷயங்களை மாற்றிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் எஸ்எஸ்ஆருடைய வாதமாக இருக்கும். ஆனால் நான் வீட்டை விட்டு நான் வெளியில் போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எஸ்எஸ்ஆரால் அதை ஏற்றுக்க முடியாது. அப்படின்னா என் நட்பே வேணான்னு உன்னை முடிவு பண்ணிடு, நான் உன்னைய சந்தேகப்பட்டேனா, நீ சந்தேகத்துக்குரியவனே கிடையாது, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன் தான் நீ, எஸ்எஸ்ஆர் சொல்லுவார். சிவாஜி என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆனால் இதுதான் இந்த படத்தினுடைய முக்கியமான இடம். இதை அடுத்து அவர் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, தந்தி வந்திருக்கிறா ஊருக்கு போயிட்டு வரேன்னு சிவாஜி ஊருக்கு வருவார். அப்போ உனக்கு கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கியே, கல்யாணத்துக்கு பாடுறா அப்படின்னு சொல்கிற அந்த தருணத்தில் அப்போ ஒரு சாவித்திரியை அவர் அங்கே ஊரில் சந்திப்பார் சிவாஜி. சாவித்திரி என்ன அப்படின்னா எஸ்வி ரங்காராவுடைய மகள் தான் சாவித்திரி, சகோதரி தான் புஷ்பலதா. அந்த சாவித்திரிக்கும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத சிறுமியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா அப்படிங்கிற மாதிரி தான். பார்வையில் பார்த்தா ஒரு குமரி பெண் தான், இளம் பெண் தான், வாலிப வயது தான். ஆனால் பழகு பார்த்தா அவள்கிட்ட இருக்கிற அந்த குழந்தைமை தெரியும் அப்படிங்கிறத தான் கவியரசு எழுதியிருப்பார் இல்லையா. அதுதான் அந்த கேரக்டர். அவங்க எல்லார்ட்டையும் வெள்ளந்தியா பேசுவாங்க. யாருக்காவது ஒரு சின்ன அடிபட்டுருச்சுன்னா தாங்க மாட்டாங்க, யாருக்காவது ஒரு சின்ன துக்கம்னா தாங்க மாட்டாங்க. அப்படித்தான் நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் அவருடைய பணப்பிரச்சனைனால, கடன் பிரச்சனைனால அவர் தற்கொலை பண்ணிக்க போவார். அதுலேருந்து இவங்க காப்பாற்றுவாங்க. எனக்கு பணப்பிரச்சனை, அதனால தான் நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம், இந்தாங்க பணம் அப்படின்னும் போது, எனக்கு இந்த பணம் பத்தாதேன்னு, நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்ல, கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுப்பவராக சாவித்திரி மாறுவார். அப்படி பணம் கொடுப்பதற்காகவே சந்திக்கிற விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு பரப்பி விடுவார். அங்கே எப்படி அந்த வெளிமாநிலத்தில் வேலை பார்க்குற சிவாஜிக்கு, எஸ்எஸ்ஆருக்கு, கேஆர் விஜயாவுக்கு ஒரு பிரச்சனை. எஸ்எஸ்ஆருடைய மனைவி கேஆர் விஜயாவுக்கும் சிவாஜிக்கும் ஒரு கள்ளத்தொடர்பு இருக்குது அப்படின்னு அங்கே எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்களோ, அதே போல் இங்கே எம்.ஆர். ராதா பரப்பி விடுகிற இது எனக்கும் சாவித்திரிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஊரில் பரப்பி விடுற விஷயத்த எல்லாருமே நம்புவாங்க. எல்லாருமே கூனி குறுகி போயிடுவாங்க. ஆனால் எஸ்வி ரங்காராவுக்கு தன்னுடைய மகள் இப்படி வெள்ளந்தித்தனமாக இருக்கிறா, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சு கூனி குறுகி எல்லா கல்யாணமும் தடைபட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு அவர் நினச்சி இது பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சமயத்தில் நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சிவாஜி வருவார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாது. ஆனால் ஒன்றுங்க, உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ கொடுங்க, என்னுடைய நண்பன் தான் என் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறவன், அதனால் என் நண்பன்கிட்ட இதை நான் கடிதம் அனுப்புகிறேன், அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ பார்ப்போம், என் முடிவுக்கு அவன் தட்டமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஒரு லெட்டர் எழுதி அந்த ஃபோட்டோவையும், சாவித்திரியினுடைய ஃபோட்டோவையும் எஸ்எஸ்ஆருக்கு சிவாஜி அனுப்பி வைப்பார். ஆனால் எஸ்எஸ்ஆர்
இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாத, இந்த பொண்ணு ஒரு நடத்தை கெட்டவள், இந்த பொண்ணு ஒரு ஒழுங்கானவள் கிடையாது அப்படின்னு சொல்லி பதில் போடுவார். என்னடா இது அப்படின்ற வேணாம்ன்றதை மட்டுமே சொல்லுவார். ஊர்லேருந்து வந்த சிவாஜி ஏன்டா வேணாம்னு சொல்கிற, என்னடா காரணம் அப்படின்னாக்கா அந்த பொண்ணு நல்லவ கிடையாது, கெட்டவ அப்படி இப்படின்லாம் சொல்லுவார். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வரும். கடைசியில் தான் தெரியும் அவ என்னோட தங்கச்சி. அதாவது எஸ்எஸ்ஆர் சொல்லுவார், சாவித்திரி என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி. அப்போ தங்கைக்கு உன் பொண்டாட்டிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊர் சொன்னிச்சு. அப்போ அதை நீ வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ உன் தங்கச்சியை பற்றி யார் யாரோ சொல்கிறாங்க, அப்படி உன் தங்கச்சியை பற்றி என்னடா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த அவளை தாண்டா நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு உண்டான போராட்டங்கள் தான் இந்த கை கொடுத்த தெய்வம் படத்தினுடைய கதை. 1964 வருஷத்துல இயக்குனர் திலகம் அப்படின்னு கொண்டாடப்படுகிற KSGன்னு 3 எழுத்துக்களால் அழைக்கப்படுகிற, மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிற அந்த KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கிய படம் தான் இந்த படம். குடும்ப கதைகளுக்கு பெயர் போனவர், பாராட்டுக்களை குவித்து கொண்டிருந்தவர், அப்பேற்பட்டவர் எத்தனையோ கதாபாத்திரங்களை எத்தனையோ படங்களை தந்தவர். கொடுத்த படம் தான் கை கொடுத்த தெய்வம் அப்படிங்கிற படம். கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்துல BR பந்துலு அவர்களுடைய இயக்கத்துல சிவாஜி சார் வஉசியா நடிச்சிருப்பார். அந்த படத்துல SV சுப்பையா அவர்கள் மகாகவி பாரதியாரா நடிச்சிருப்பார். ஆனா இந்த படத்துல ஒரே ஒரு பாடலுக்கு மகாகவி பாரதியாராக சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். அந்த சிந்து மிசை நிலவினிலே அந்த பாட்டை நம்மளால மறக்க முடியுமா? அப்படி சிவாஜி உருட்டும் விழிகள்ல மிரட்டுவாரே, அதை நம்மளால தான் மறந்துட முடியுமா? இப்படி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த கை கொடுத்த தெய்வம் அப்படிங்கிற திரைப்படம் எப்படி அன்னைக்கே காட்சியும் கதையும் கொண்டு KSG படம் எடுத்திருக்காரு பாருங்க. 1964 வந்த இந்த படத்துல சிவாஜி நடிப்பு சொல்ல தேவையில்லை. அதுக்கு சிவாஜியோட நடிப்பை பத்தி சொல்லணுமா, SSR ரொம்ப இயல்பா நடிச்சிருப்பாரு. KR விஜயா அவ்வளவு அழகா சிறந்த நடிப்பை கொடுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் விட பிரம்ம ராட்சசி இந்த படத்துல வந்து சாவித்திரி தான். SV ரங்காராவ், சிவாஜி, SSR, KR விஜயா எல்லாருடைய நடிப்பையும் அந்த அசால்ட்டான தன்னுடைய வெள்ளந்தி சிரிப்பால தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. MR ராதா நடிப்பு உள்பட எல்லோருடைய நடிப்பையும் உள்ள போட்டு முழுங்கிடுவாங்க சாவித்திரி அம்மா. அப்படிப்பட்ட படம். இந்த படம் எப்போ பார்த்தாலும் என்னால் ஒரு 4 நாட்கள் தூங்க முடியாது. அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு வடிவமைப்பும் அப்படி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கை கொடுத்த தெய்வம் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரைசேஷன் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம் தான். 60 ஆண்டுகள் இந்த படம் வந்து ஆயிடுச்சு. 1964, 2024, 60 வருடங்களை கடந்துட்டாலும் கூட அந்த 1000ல் ஒருத்தியம்மாங்கிற கண்ணதாசன் பாட்டையும், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்ததையும், TMS அவர்களுடைய குரலையும், P. சுசீலா அம்மாவுடைய குரலையும் நம்மளால மறக்க முடியுமா? அந்த தெய்வத்தையே வேணாலும் மறந்துடலாம். ஆனால் KSGயோட கை கொடுத்த தெய்வத்தை நம்மளால மறக்கவே முடியாது. நடிகர் திலகம் சிவாஜியும் சாவித்திரி அம்மாவும் போட்டி போட்டு கொண்டு நடித்த அந்த படத்தை ஒரு தடவை பாருங்க. யூடியூப்ல எல்லாம் இருக்கு. வணக்கம்.